நம்ம நாட்டில் செய்யப்படுகிற பிரச்சாரம் எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னு சொன்னா அது பெரிய நன்மையான காரியம் என்று எல்லாரும் நம்புறீங்க. அந்த அளவுக்கு பாதிக்குது. உண்மையிலேயே குடும்ப கட்டுப்பாடு செய்வது நாட்டுக்கு நன்மை தருமா? அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய ஆர்குமெண்ட் எல்லாம் சரிதானான்னு முதல் ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆர்குமெண்ட் அவ்வளவு தப்புங்க. அந்த வாதமே தப்பு. என்ன சொல்றாங்க? மக்கள் தொகை அதிகமாகிற காரணத்தினால உணவு பற்றாக்குறை ஏற்படும், வசதிகள் பற்றாக்குறை ஏற்படும், இடப்பற்றாக்குறை ஏற்படும், பொருளாதார நெருக்கடி ஏற்படும். மக்கள் தொகை குறைவா இருந்தா இதெல்லாம் இருக்காது என்ற முதலாவது ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க. நீங்க நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். மக்கள் தொகை பெருக்கத்திற்கும் உணவு தட்டுப்பாட்டுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. இப்ப என்ன சொல்றீங்க? நம்ம நாட்டில் இப்ப 110 கோடி மக்கள், 100 கோடி மக்கள் இருக்கிறோம். இந்த 100 கோடி மக்கள்ல ஒரு 5% பேருக்கு சோறு கிடைக்கல, உணவு கிடைக்கல போதுமான அளவுக்கு. உதாரணத்துக்காக சொன்னேன், 100 எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் சரி, ஒரு 5% மக்களுக்கு உணவு கிடைக்கலன்னு வைங்க. சரி, இந்த 100 கோடி உதாரணம் 20யா 25வா 25% உணவு கிடைக்கலன்னு வச்சுக்கிடுவோம். சரி, இந்த 100 கோடிய 50 கோடி ஆக்குனீங்கன்னு வைங்க, அப்பவும் 25% மக்களுக்கு சோறு கிடைக்காது. 50 கோடிய வெறும் 100 பேர் தான் இந்தியா மக்கள் ஆக்குனீங்கன்னா அப்பவும் 25 பேருக்கு சோறு கிடைக்காது. அப்ப சோறு கிடைக்காது என்பதற்கு மக்கள் தொகை பெருகிறதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. எல்லா காலங்களிலையும் சாப்பாடு கிடைக்காதவர்கள் இருந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் மக்கள் தொகை பெருகி இருக்கிற இந்த காலத்துல மக்கள் தொகையை விட ஒரு 20-30 மடங்கு அதிகமாக உணவு இருப்பு இருக்கிறது. 100 கோடி மக்களுக்கு நமக்கு எவ்வளவு உணவு தேவையோ அதை விட அதிக அளவுக்கு உணவு உற்பத்தி செய்யப்பட்டு அரசாங்கத்தினுடைய குடோன்களில் சேமிக்கப்பட்டு போன வருஷம் அரசாங்கத்தில் கொள்முதல் பண்ண மாட்டேன்ட்டாங்க. வாஜ்பாய் அரசாங்கத்தில் மத்திய அரசாங்கம் விவசாயத்தை கொள்முதல் பண்ண வேண்டிய அரிசியை, கோதுமையை கொள்முதல் பண்ணல. ஏன்னு கேட்டா வைக்க இடம் இல்லையா. வைக்க இடம் இல்லாத அளவுக்கு இருப்பு இருக்குது, ஆனால் கிடைக்கல. அப்ப உணவு இல்லாததனால் கிடைக்காமல் இல்லை, நிர்வகிக்க தெரியாதனால் கிடைக்கவில்லை, நிர்வாக ஒழுங்கு இல்லாதனால் கிடைக்கவில்லை. முதல்ல விளங்கிக்கணும். உணவெல்லாம் இந்த நாட்டில் தட்டுப்பாடு கிடையாது, உலகத்தில் கிடையாது. நீங்க சோத்துக்கு லாட்டரி அடிக்கிறேன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. சில நாடுகள்ல கோதுமையை உற்பத்தி பண்ணி கடல்ல கொண்டை கொட்டுறான், கறந்த பாலை கொண்டு போய் கப்பல்ல ஏற்றிக்கிட்டு போய் நடுக்கடல்ல கொட்டி நாசமாக்குறான். ஏன் அந்த அளவுக்கு தாறுமாறா உணவுகள் உற்பத்தி ஆகிறது? அப்ப ஒரு சைடுல எல்லாம் குவிகிறது, இன்னொரு சைடுல புறக்கணிக்கப்படுகிறது. இந்த G7 என்று சொல்லக்கூடிய நாடுகள்ல 75% வளங்கள் குவிஞ்சிருக்கிறது. மீதி உலக நாடுகள்ல போனா சேர்ந்துகிட்டு 25 பங்கு போட்டு இருக்கிறோம். அப்ப ஒரு 7 நாடு 7 நாடு என்னது, இந்தியாவுடைய கால்வாசி கூட இருக்க மாட்டான் மக்கள் தொகையில. இந்தியாவுடைய கால்வாசி இல்லாத இந்த 7 பணக்கார நாடுகள்கிட்ட 75% வளம் குவிந்து கிடக்கிறது. அது பொதுமைப்படுத்தப்பட்டாலேயே சோறு கிடைச்சிடும். அப்ப சோறு இருக்குது, விநியோகிக்க தெரியாத காரணத்தினால் சில பேர் பட்டினியா இருக்கிறாங்க. அப்ப இதுக்கு தீர்வு மக்கள் தொகையை குறைக்கிறது இல்லைன்னு முதல்ல விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி இட நெருக்கடிங்கிறாங்க. என்ன இட நெருக்கடி? இடம் நம்ம இந்தியாவில் இருக்கிற இந்த நிலப்பரப்புல 3% நிலம் கூட உன்ன மனுஷன் அனுபவிக்கல. 97% நிலம் யாருக்கும் யூஸ் இல்லாம இருந்துகிட்டு இருக்குது. அவ்வளவு இடம் நிறைய இருக்கிறது. நம்ம எதனால தட்டுப்பாடு வருதுன்னு கேட்டா, நீங்க ஆம்பூர்ல உட்காந்துக்கிட்டு இதுக்குள்ளே எனக்கு இடம் வேணும்னு தேடுறீங்க, அதனாலதான் இடம் கிடைக்க மாட்டேங்குது. இடம் நிறைய இருக்குது, நீங்க என்ன பண்றீங்க? ஒரு சின்ன ரவுண்ட போட்டுக்கிட்டு இதுக்குள்ள எனக்கு வீடு வேணும், இதுக்குள்ள நான் அரண்மனை கட்டணும்னா கிடைக்காது. அப்ப இடம் நிறைய இருக்குது, நீங்க எடுக்கிற சில தவறான முடிவுகள்னால உங்களுக்கு ஆம்பூர்ல கிடைக்காம இருக்கலாம், வாணியம்பாடி ஊருக்குள்ள கிடைக்காம இருக்கலாம். இடம் பறக்கத்தா தாராளமா வெளியில இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். இன்னும் சொல்ல போனால் மக்கள் தொகை பெருகிய காரணத்தினால் தான் இந்த உலகம் இன்னைக்கு ஏராளமான அறிவியல் முன்னேற்றங்களை கண்டிருக்கிறது என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். எப்படி புரியணும்? இப்ப மக்கள் தொகை குறைவா இருந்த காலம், ரொம்ப ரொம்ப முன்னாடி எல்லாம் போக வேணாம். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முந்தினவர்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாளி ஒரு டசன் கோழி முட்டை வாங்க நினைச்சீங்களா? வாங்க இயலுமா? ஒரு டசன் கோழி முட்டை மொத்தமா கிடைக்காது. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோழிக்கறி சமைச்சு விருந்து கொடுக்க நினைக்கிறீங்க மருமகனுக்கு, திடீர்னு வந்துட்டாங்க, நினைச்சவனு கோழி வாங்க இயலுமா? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கிராமம் அலைவாங்க வீடுகளில் போய்கிட்டு, ஒரு கோழி வாங்குறது 2 நாள் ஆயிரும். அந்த மாதிரி இருந்த நிலை மாறி இப்ப எத்தனை லாரி வேணும் முட்டை உங்களுக்கு? இப்ப ஆம்பூர்ல எத்தனை லாரி உனக்கு முட்டை வேணும்னா இப்ப லாரி கணக்கில் நான் முட்டை இப்ப தர முடியும்.
எத்தனை கோழி வேணும்? ஒரு 1000 வேணுமா, 10,000 வேணுமா? 3 மணி நேரத்தில் எனக்கு இறக்கி தர முடியும். அப்ப மக்கள் தொகை பெருகும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டா, இது மனிதனுக்கு மூளை வேலை செய்யுது சார்பா. என்ன பண்றான்? நிறைய பெருகுது, தேவை அதிகமாகுது, நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். என்ன பண்றான்னு கேட்டா, கோழி இருக்குல்ல, முட்டை விடும்ல. அந்த காலத்துல நாட்டுக்கோழி வளர்க்குவாங்கன்னு சொன்னா மாசத்துக்கு 7 முட்டை விடும். 23 நாளைக்கு கத்திக்கிட்டே கிடக்கும். மறுபடியும் அடுத்த மாசத்துக்கு ஒரு 7 முட்டை விடும், 8 முட்டை விடும். மாசத்துக்கு 8 முட்டை விட்ட கோழி என்ன பண்ணிட்டான்னு கேட்டா, இது 30 நாள் முட்டை விட கோழியை மனுஷன் உண்டாக்குறான். மாசத்துக்கு 7 முட்டை விட்ட கோழியை இவன் என்ன பண்றான்? 30 நாள் முட்டை விடக்கூடிய ராணி சேவர் மாதிரியான அந்த உயர் சாதி கோழிகளை உருவாக்கி டெய்லி முட்டை. அது சேவல் கூட அதுக்கு தேவை கிடையாது. சேவல் இல்லாமலேயே என்ன செய்யாது? முட்டை இடக்கூடிய ராணி சேவர் மாதிரி கோழிகளை கண்டுபிடிச்சு 100 கோழி பண்ண ஒருத்தன் வச்சான்னா டெய்லி 100 முட்டை, டெய்லி 100 முட்டை. ஒரு நாள் கூட அதுக்கு ரெஸ்ட் வராது. அந்த மாதிரி இவன் கண்டுபிடிச்சதுக்கு என்ன காரணம்? மக்கள் தொகை பெருகுது, தேவை அதிகமாகுதுங்கும் பொழுது அந்த பொருள் தாராளமா கிடைக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிக்கிறான். அதே மாதிரி ஒரு கோழி குஞ்சு உருவாக்குறதா இருந்தா ஒரு 10 முட்டையை வச்சு ஒரு கோழியை படுக்க வச்சு அது 7 முட்டைக்கு தான் சூடு, 3 முட்டை வீணா போயிடும். 7 குஞ்சு பொரிக்கும். இந்த 7 குஞ்சு பொரிக்கிறதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கிறோம்? இப்ப என்ன பண்றான்? மிஷினுக்குள்ள கொண்டு போய் முட்டையை அடுக்கிறான். அது பாட்டுக்கு ஒரு 50,000 முட்டையை நாமக்கல் அமைக்க வச்சு மூடி வச்சு போடுறான். அப்புறமேல பார்த்தா அந்த கோழி அடகாக்குற அளவுக்கு அந்த முட்டை உள்ள இருக்குது. துறக்குறான், வருது பாட்டுக்கு 50,000 குஞ்சு. 50,000 குஞ்சு என்னதுக்கு? எத்தனை கோழி இதுக்கு? ஒரு கோழி தேவை கிடையாது. அந்த சூட்டை, கோழியுடைய மடி, அந்த உடம்பு கொடுக்கக்கூடிய சூட்டை இவன் எந்திரங்கள் மூலமாக அந்த முட்டையில கரெக்டா செலுத்தி அதை குஞ்சியா உற்பத்தி பண்ணி பிராய்லர் கோழி 30 நாள்ல கோழி, 5 நாள்ல கோழி, 3 நாள்ல கோழி, ஜப்பான் காடை, இப்படின்னு என்னென்னத்தையும் கொண்டாந்து இறக்குமதி பண்ணி கிடைக்க வச்சிருக்கிறானே. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? மக்கள் பெருகுனதுனால வந்த வசதி இது. நீங்க இப்ப இங்க இருந்து மெட்ராஸுக்கு போறா இருந்தா என்ன செய்வீங்க? அந்த காலத்துல நடந்து போவீங்க, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப என்ன பண்றீங்க? பாயிண்ட் டு பாயிண்ட் இருக்கான்னு பாத்துட்டு இருக்கீங்க. சாதா பஸ் கூட ஏற மாட்டேங்கிறீங்க, அல்ல ட்ரெயின்ல ஏறிக்கிட்டு போறீங்க. இந்த ட்ரெயின் பஸ் எல்லாம் ஏன் கண்டுபிடிச்சான்? ஆம்பூர்ல 25 பேர், மெட்ராஸ்ல 200 பேர் இருந்தா கண்டுபிடிக்கலாமா? எப்படி கமர்ஷியல் அவனுக்கு கட்டுப்படி ஆகும்? ஒரு பஸ் ஓடுறா இருந்தா ஒரு 60 பாசஞ்சர் டெய்லி ஏறணும், ஃபுல் ஆகணும், டிரைவருக்கு சம்பளம் கொடுக்கணும், அப்பதான் கட்டுப்படி ஆகும். அப்ப என்ன ஆகணும்? மக்கள் தொகை அதிகமாகும் பொழுது அவங்களை ஏற்றிட்டு போறதுக்கான வசதி நம்ம செஞ்சு கொடுக்கணும். மூளை வேலை செஞ்சு பஸ்ஸை கண்டுபிடிக்கிறான், காரை கண்டுபிடிக்கிறான், ரயிலை கண்டுபிடிக்கிறான். அந்த மைக்கை கண்டுபிடிச்சான். மொத்தத்தில் ஆம்பூர்ல மக்கள் 15 பேர் வைங்க, இஸ்லாமியமா இருக்குன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து பேசிட்டு போயிருவோம். இது தேவையில்லை. நீங்க பெருகி போனது என்ன ஆகுது? இது தேவைப்படுது. இப்ப நிறைய பேர் இருக்கிறாங்க, ஒரு மனுஷனுக்கு ஒரு அளவு தான் கத்தைகளும், நிறைய பேருக்கு போறாங்க, அது ஒரு கருவி ஏதாவது இருக்குதா, இந்த சவுண்ட் அதிகமாகி கொடுக்க முடியுமான்னு கண்டுபிடிக்கிறான். அதே மாதிரி கடல் நீரை குடிநீர் ஆக்குறாங்கிறான். நம்ம தண்ணீரை என்ன நினைச்சிட்டு இருந்தோம்? வானத்திலிருந்து பேஞ்சா தண்ணி, இல்லாட்டி குளத்துல தேக்கி வச்சு தண்ணிட்டோம். இவன் என்ன பண்றான்? நிலத்தடி நீரை எடுத்தான், அதுவும் பத்தல. இப்ப என்ன பண்றான்? அட போங்கடா, கடல் நீரை நன்னீர் ஆக்குறேங்கிறான். கடல் நீரை கொண்டாந்து நன்னீராக்கி குடிக்கக்கூடிய நல்ல தண்ணீர் ஆக்குறேன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிற காட்சியை பாக்குறோம். அந்த காலத்துல என்ன பண்ணான்னு கேட்டா, மக்கள் தொகை கம்மியா இருக்கும் பொழுது 6 மாசம் அவன் நெல்லை விதைச்சிட்டு அறுத்துட்டு வர்றதுக்கு 6 மாசம் காத்துக்கிட்டு இருக்கணும். சம்பா பயிர்னு போடுவான். அப்புறம் மக்கள் தொகை பெருகணும், என்ன பண்ணா? குருவேன்னா அதுன்னா வருஷத்துக்கு 5 போடுறான். இப்ப தன் பெருகி போனது என்ன ஆகுது? தேவைப்படுது. இப்ப நிறைய பேர் இருக்கிறாங்க, ஒரு மனுஷனுக்கு ஒரு அளவு தான் கத்தைகளும், நிறைய பேருக்கு போறாங்க, அது ஒரு கருவி ஏதாவது இருக்குதா, இந்த சவுண்ட் அதிகமாகி கொடுக்க முடியுமான்னு கண்டுபிடிக்கிறான். அதே மாதிரி கடல் நீரை குடிநீர் ஆக்குறேங்கிறான். நம்ம தண்ணீரை என்ன நினைச்சிட்டு இருந்தோம்? வானத்திலிருந்து பேஞ்சா தண்ணி, இல்லாட்டி குளத்துல தேக்கி வச்சு தண்ணிட்டோம். இவன் என்ன பண்றான்? நிலத்தடி நீரை எடுத்தான், அதுவும் பத்தல. இப்ப என்ன பண்றான்? அட போங்கடா, கடல் நீரை நன்னீர் ஆக்குறேங்கிறான். கடல் நீரை கொண்டாந்து நன்னீராக்கி குடிக்கக்கூடிய நல்ல தண்ணீர் ஆக்குறேன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிற காட்சியை பாக்குறோம். அந்த காலத்துல என்ன பண்ணான்னு கேட்டா, மக்கள் தொகை கம்மியா இருக்கும் பொழுது 6 மாசம் அவன் நெல்லை விதைச்சிட்டு அறுத்துட்டு வர்றதுக்கு 6 மாசம் காத்துக்கிட்டு இருக்கணும். சம்பா பயிர்னு போடுவான். அப்புறம் மக்கள் தொகை பெருகணும், என்ன பண்ணா? குருவேன்னா அதுன்னா வருஷத்துக்கு 5 போடுறான். இப்ப தண்ணி தான் இல்ல, டெக்னாலஜி இருக்குது. தண்ணி இருக்கும்னா வருஷத்துக்கு 5 தடவை இருக்கலாம். இன்னும் சொல்ற, குறிச்சு வச்சுக்கிறீங்க, இந்தியாவுடைய மக்கள் தொகை ஒரு 100 கோடியில 150 கோடியா போனால் காலையில கொண்டு நெல்லை விதைக்குமா, சாயந்தரம் அறுத்துட்டு வந்துருவான். சிரிக்கிறதுக்கு நான் சொல்லல, நிஜமா நடக்கும், உண்மையா நடக்கும். அவ்வளவு டெக்னாலஜி உலகத்தை. சந்திர மண்டலத்துக்கு போற முயற்சி கிறுக்கனாவ, சந்திர மண்டலத்துக்கு போய் என் முயற்சி பண்றான். ஒருவேளை இங்க இடம் இல்லாம போய்விட்டால் அப்ப என்ன பண்றது? நிறைய மக்கள் என்று சொல்லி அதை அட்வான்ஸ் பண்ணி வச்சுக்கிறான், போய் பார்க்கறான். அப்ப இவன் சந்திர சொட்டு நீர் விவசாயம், அந்த விவசாயம்